வணக்கம். மதுரை காஞ்சனாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ அருள்நெறி கதைகள் 9வது கதை பார்ப்போம். ஆறுவது சினம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை. அதாவது ஒரு சமயம் பாலதேவர், வாசுதேவர், சாத்தியகி ஆகிய மூவரும் நகரத்திலிருந்து ஏதோ ஒரு வேலையாக வெளியே புறப்பட்டனர். அவர்களுடன் சிறந்த பல சேவகர்கள் படை வீரர்களும் புறப்பட்டனர். முதலில் கூறப்பட்ட மூவரது குதிரைகளும் மிகவும் வேகமாக செல்லக்கூடியவை. அதனால் சிறிது நேரத்தில் மூவரும் மட்டும் காட்டில் அகப்பட்டு கொண்டனர். அவங்க வேகமாக குதிரையில் போனதுனால மூவரும் மூணு பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க. உடன் வந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு பின்தங்கி விட்டார்கள். அவர்களெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. சூரியன் மறைஞ்சு இருள் சூழத் தொடங்கியது. அவர்களால் காட்டை தாண்டி செல்லவும் வழி தெரியல. திரும்பி சென்று தங்களுடைய ஆட்களுடன் சேர்ந்து கொள்ளவோ காட்டை தாண்டி வெளியே செல்லவோ முடியாத நிலை ஏற்பட்டது. மூவரும் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். இருட்டில் அதற்கு மேல் செல்வது நல்லதல்ல என்ற முடிவுக்கு எஞ்சிய இரவு பொழுதே அந்த இடத்திலே கழிப்பது என்று தீர்மானித்தனர். குதிரைகளின் மீது பூட்டியிருந்த சேனத்தை அவிழ்த்துவிட்டு குதிரைகளை மரத்தில் கட்டினர். மூவரும் இவ்விதம் முடிவு செய்த நேரத்திற்குள் இரவின் முதல் யாமத்தில் பாதி கழிந்து விட்டது. விடியற்காலையில் இரவின் கடைசி அரையாமத்தில் எழுந்து எப்படியும் புறப்பட்டாக வேண்டும். எனவே இடையே இருந்த 3 யாமங்களை கழிப்பதுதான் அவர்களது பிரச்சனை. மூவரும் முறையே ஒவ்வொரு யாமம் விழித்திருப்பது எனவும் மற்ற இருவரும் அந்த சமயத்தில் உறங்குவது எனவும் தீர்மானித்தனர். அதாவது விலங்குகள் எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக தூங்குவோம். 2 பேர் தூங்குவோம், ஒரு ஆள் முழிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கடுத்து ஒருத்தர் தூங்கட்டும், 2 பேர் தூங்கலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவர்கள் தீர்மானித்தபடி முதலில் பாரா செய்யும் வேலை சாத்தியகிக்கு கிட்டியது. வாசுதேவரும் பலதேவரும் கண்ண இருந்தனர். அதே நேரத்தில் அந்த இடத்தில் பயங்கரமான ஒரு பிசாசு தோன்றியது. அந்த பிசாசு அதட்டலுடன் சாத்தியகியிடம், இவர்கள் இருவரையும் நான் தின்னுவதற்கு எனக்கு நீ அனுமதி அளித்தால் உன்னை நான் ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கவங்க 2 பேரையும் நான் சாப்பிட போகிறேன், நீ எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா உன்னையே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே சாத்தியகி துளியும் பயப்படவில்லை. ஆனால் அவர் பிசாசை விடவும் அதட்டலான குரலில், ஏ அற்பமே, உனக்கு உயிரின் மீது பற்று இருந்தால் இப்போதே இங்கிருந்து ஓடிப்போய்விடு. ஏதாவது வாய் திறந்தால் அப்படியே நொறுக்கி விடுவேன், ஜாக்கிரதை என்று சத்தமாக பேசுகிறாரு. உடனே சாத்தியகி இப்படி சொன்னவுடன் பிசாசிற்கு அடங்காத கோபம் வந்தது. அதன் கண்கள் சிவந்து போயின. நீ நான் சொல்வதை கேட்க மாட்டாய், இங்கே வாடா என்று அது அதட்டி கொண்டே அவர் மீது பாய்ந்தது. சாத்தியகியும் சளைக்காமல் அதிகம் கோபத்தை காட்டினார். சாத்தியகியின் கோபம் அதிகம் ஆக ஆக பிசாசின் உருவமும் பலமும் அதிகரித்து கொண்டே போயிற்று. உடனே பல தடவை அது சாத்தியகியை கீழே தள்ளி உருட்டியது. சாத்தியகியின் உடலில் காயம் ஏற்பட்டு தோல் கிழிந்து ரத்தம் வந்தது. முழங்காலும் முகமும் வீங்கிவிட்டது. சாத்தியகியும் பிசாசும் சண்டை போட்டதில் ஒரு யாமம் கழிந்து விட்டிருந்தது. உடனே பிசாசு அங்கிருந்து மாயமாய் மறைந்து விட்டது. சாத்தியை பலதேவரை எழுப்பிவிட்டு தாம் தூங்க போய்விட்டார். உடனே சாத்தியை உறங்கியவுடன் மறுபடியும் அதே பிசாசு பலதேவரிடம் சண்டைக்கு வந்தது. அதே மாதிரி அவரும் சத்தம் போட்டு பேசுகிறாரு. அதே மாதிரி அதுவும் சண்டை போட்டு அவரையும் காயப்படுத்திடுச்சு. உடனே மறியாமல் வந்துருச்சு. பலதேவர் தூங்கியவுடன் பிசாசு மீண்டும் வந்து விட்டது. அதுக்கப்புறம் அதே மாதிரி சண்டை போட்டு போயிடுச்சு. சண்டை போட்டுட்டு அடுத்த யாமம் வந்தோடனே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாசுதேவர் மீது இந்த தடவை வாசுதேவர் எந்திரிச்சு அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வந்தவுடனே அந்த பிசாசு மறுபடியும் வந்துச்சு, அவர் மேலே பாஞ்சிச்சு. இந்த தடவை அதற்கு அழிவு தான் காத்திருந்தது. அதனால் அது கோபத்தோடு சண்டை போட வாசுதேவர் சிரித்து கொண்டே, ஆகா, நீ எவ்வளவு பெரிய வீரன், உன்னிடம்தான் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்று சொல்ல சொல்ல பிசாசின் உருவம் குறுகத் தொடங்கியது. அதாவது இவர் சிரிச்சுக்கிட்டே கோபப்படாமல் அதுகிட்ட பேசுகிறாரு. நீ எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு அதை பாராட்டினோடனே, அதை பாராட்டினா அதனோட உருவம் பலம் இழந்து குறைஞ்சிருமா. அதன் பலமும் குறைய தொடங்கியது. இவ்விதம் குறைந்து கொண்டே கடைசியாக ஒரு சிறிய புழுவின் அளவிற்கு அந்த பிசாசு குறைந்து விட்டது. உடனே வாசுதேவர் அதை போர்வையின் ஓரத்தில் முடிந்து வைத்து விட்டார். விடிய காலையில் மூவரும் எழுந்திருத்தனர். சாத்தியிடம் வீங்கிய முகத்தையும் முழங்காலையும் பார்த்த வாசுதேவர் வியப்புடன், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார். உடனே 2 பேரும் சொல்கிறாங்க, பிசாசுடன் தாம் முதல் நாள் இரவில் போரிட்ட கோரத்தை எண்ணி பார்த்து கொண்டே நடந்ததை விளக்கி கூறினார். அதை கேட்ட பலதேவரும் பிசாசிடம் தாம் பட்ட அவஸ்தைகளை கூறினார். உடனே அவங்க 2 பேரும் கூறியவற்றை கேட்ட வாசுதேவர் சிரித்து கொண்டே போர்வையில் இருந்த முடிச்சை அவிழ்த்து, அப்போ அவங்க கேட்குறாங்க வாசுதேவர்கிட்ட, உங்களை ஒன்றும் செய்யலையா அப்படின்ட்டு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, போர்வையில் இருந்த முடிச்சை அவுத்து அதில் கட்டி வைத்திருந்த பிசாசை எடுத்து வெளியே போட்டார். அந்த அற்ப உருவத்தை காட்டி
வாசுதேவர் அவர்களிடம், இதோ இதுதான் அந்த பிசாசு. நீங்கள் எந்த அளவிற்கு கோபம் காட்டுகிறீர்களோ அந்த அளவிற்கு அதன் பலமும் உருவமும் வளர்ந்துவிடும். உங்கள் இருவருக்கும் இது யார் என்று தெரியவில்லை. இதுதான் கோபம் எனப்படுவது. அதாவது அந்த பிசாசு தான் கோபம் அப்படிங்கிறது. கோபத்தின் சுபாவமே இதுதான். கோபப்படாமல் இருந்தால் இதன் பலமும் குறையும், அது இருக்கும் இடமும் தெரியாமல் போய்விடும். ஆகவே நாம் கோபத்தை அடக்கினால் எதிராளியின் கோபமும் மறைந்துவிடும் என்றார். மற்ற இருவரும் தம் அறியாமையை எண்ணி கோபத்தால் இரவில் வாங்கி கொண்ட அடியின் வலியையும் மறந்து வருந்தினர். அதுமாதிரி நம்ம அதாவது கோபப்படாமல் இருந்தோம்னா, இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதிகமாக கோபப்படக்கூடாது. கோபப்பட்டோம்னா நமக்கு தான் அது தீங்கு விளைவிக்கும். யாராக இருந்தாலும் அன்பாக பேசினோம்னா அவங்க பலத்தை இழந்துருவாங்க. நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்கள கோபப்படாமல் அமைதியாக நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா அவங்க பெரியவங்களான உடனேயும் அதே சாந்தத்தோடு இருப்பாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மதுரை காஞ்சினாஸ் கிச்சனில் சந்திப்போம். வணக்கம்.